இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட எல்ஜி பெருங்காயத்தூள் நம்ம இதை எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பெருங்காயம் இது எப்படி செஞ்சு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க அப்படி நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்ன எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் எல்லாத்துக்கும். ஆல்ரெடி என்னோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபேமிலி பெருசாகிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து வீடியோ ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இது என்னதுன்னா கட்டி பெருங்காயம் தான். நான் இந்த மாதிரி காயம் வாங்கி வச்சுப்பேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்க இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டப்பா கிடைக்கும். எல்ஜி டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு பெருங்காயம் தூள்னு சொல்லிலாம் எழுதியிருப்பாங்க. இதை வந்து நான் எப்படி வீட்டில் செய்வேன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அதை விட சூப்பராக வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து என்ன உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேக்கெட்லேருந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஆனால் வந்து எடுக்க முடியாதுங்க. இந்த தெரியுது அவங்களுக்கு, இங்கே பாருங்க நான் பிக்கிறேன், தரக்கில் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் தான் இருக்கும். நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அடுப்பை பற்ற வச்சு நான் அதையும் காட்டுறேன். ஏன்னா இதை வந்து ஒரு எல்லாரோட பேசிக்கும் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் எடுத்துருக்கேன். நான்ஸ்டிக் கோமட்டை இந்த கடாய் இது வேணாலும் இருக்கட்டும். இது வந்து லேசாக அப்படி வச்சிங்க என்ன ஆகுனா அந்த சூட்டுக்கு வந்து இது வந்து இலக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நான் வந்து ஒன்றுமே செய்யலை, இப்படி இலக ஆரம்பிச்சிடும். இலக ஆரம்பித்த உடனே நான் என்ன செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா அதை வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். இல்லைனா அது வந்து ரொம்ப கட்டியாகவே இருக்கும். பாருங்கள், அப்போ நம்ம இருந்ததுக்குங்கிறங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ என்ன செய்யறேன்னா அடுப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணுறதுக்காக தான். இல்லைனா கல்லை வச்சு நீங்கள் உடைக்கிற மாதிரி இருக்கும். இது அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால் பாருங்க ரொம்ப இது இந்த சிலிக்கான் இதை வச்சு யூஸ் பண்ணுறேன். இதுவே நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதனால தான் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்க அப்படி இருந்ததுங்க, இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க டிஃப்ரென்ஸ். அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நேரம் வந்து நீங்கள் சூடு பண்ணி அதை கொஞ்சம் சூடு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் லேசாக நம்ம வறுக்கத்தான் போகிறோம். அடுத்தடுத்த ப்ராசஸில் இந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா சீக்கிரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன ஆயிரும்னா நல்ல சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் வந்து இதை டக்குன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்டில் 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இது பாருங்க, இந்த சூட்டில் இருந்ததுன்னா அடுத்தடுத்துங்கிறங்க நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆனோன்னு நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த சூடு ஃபுல்லாக இதில் ஏறட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே 2 நிமிஷம் விட்டுருக்கேன். திரும்ப அப்படியே பெரட்டி விட்டு இதை சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், நல்ல சிசர் வச்சு சின்னதாக பாருங்க அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஈஸியாக வந்து கட் பண்ணி எதுக்காக நான் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி நான் மிக்சியில் போட்டு தான் அரைச்ச போகிறோம். ரொம்ப தடிசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொடிசாக வேணுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் இதை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே என்ன செய்ய போகிறேன், வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் காட்டுறேன், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1-2 கொஞ்சம் சாஃப்டாக கையால் பிச்சர்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கட்டி காயம் வாங்கியிருக்கேன். இது வந்து பால் காயெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நான் வந்து பெரிய இதாக எடுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள் ஊரில் சின்னதாக கிடச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கிடைக்கிறேன். நான் வந்து இப்போ இது வந்து இப்போ எவ்வளோ கிராம் இது எனக்கு சரியாக தெரியல. டப்பா 50 கிராம். இந்த 50 கிராமுக்கு கரெக்டாக எனக்கு ஒரு டப்பா ஃபுல்லாக வந்துடும். அதனால தான் நான் வந்து சில 2 பேக்கெட்டாக போடல, நான் ஒரு பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். சரியா, ஒரு பேக்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து எனக்கு சரியாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வறுக்க ஆரம்பிச்சலாம், எப்படி வறுக்கலாம் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயில் வந்து போட்டேன். இப்போ இது என்ன ஆகும்னா நல்லா சூடேறி சாஃப்டாக ஆகும். உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க ஐயோ சாஃப்டாக இருமே, நம்ம இப்படி இது நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. இது வந்து என்ன ஆகும், நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இதில் வந்து நம்ம லேசாக வறுக்கிறோம். என்ன எதுவுமே நம்ம விடணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் அந்த சூடு மட்டும் இதில் படுற மாதிரி நல்லா இது வந்து என்ன செய்யணும், படுற அளவுக்கு சூடு மட்டும் இதில் பட்டு நல்லா இது வந்து வறுத்து எடுக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுக்க தான் போகிறோம். வேறு இதில் எதுவுமே நம்ம வேலை ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு 50 கிராம் காயத்தூளை வந்து நம்மளே வீட்டில் அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு தான் இது இருக்கும், ரொம்பவும் வேலை கிடையாது. அதனால தான் இப்போ பாருங்கள் இதை லேசாக நான் வறுக்கிறேன். இதே போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வறுக்கணும். இதை ஃபுல்லாக வறுத்துட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ஊத ஆரம்பிச்சிருச்சு. என்ன தெரியுது உங்களுக்கு, ஒரு மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும். நம்ம கட் பண்ணியிருந்தாலும் சின்ன சின்ன பீசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பாருங்க ஊத ஆரம்பிச்சிருச்சு. இந்த இருக்கலாம் இருங்க, இப்படி ஊத ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுதான் நமக்கு பதம். ஸோ இது வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே அரோமா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த பால் கட்டிக்காய்ங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நமக்கு ஹெல்த்தி விஷயம்ஸ் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இதை நான் அடிக்கடி பண்ணுவேன் வீட்டில். ஸோ உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆட்டை நான் போட்டேன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா. இப்போ நிறைய பேர் மறுபடியும் கேட்குறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டாங்க, வீடியோ பின்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் போடுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால சரி ஒன்ஸ் ஒரு உங்களுக்காக திரும்ப நான் போட்டுருவேன்னு சொல்லிட்டு நான் அதை காட்டுறேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா காயமும் வந்து நினைச்சு நல்ல இந்த சூடில் வந்து நல்லா உப்பிரிச்சு. அவ்வளோதாங்க, இப்போ ஆற வைக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இப்போ இதை தட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து இந்த பொடியாக இருக்கும்ல, இது எல்லாமே வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
இதையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறது வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் தட்டை நான் ஃபஸ்ட்டு காமிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்துங்கிறங்க அவ்வளோதான், அப்படி சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் சாரி ஆறுனதுக்கப்புறம் இது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இது ஆறட்டும், ஆறுன பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட காயம், கட்டி காயம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் உடைக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல புசு புசுன்னு அப்பல சாஃப்ட்டாக இருந்ததா. இப்போ நீங்கள் திரும்ப அடுப்பில் லேசாக வச்சுக்கணும், திரும்ப சாஃப்ட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இந்த பதம் தான் தேவை. இப்போ நல்லா வந்து ஒரு கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நான் போட்டு அரைக்க போகிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன் அப்படின்னா அரிசி மாவு, நான் வந்து மைதா மாவு சேர்க்க மாட்டேன். நம்ம வெளியில் வாங்குறதெல்லாம் மைதா மாவுலாம் சேர்ந்துருக்கும். நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா கூட என்ன ஆகுனா அந்த பால் காயத்தோட ஒரு தன்மை வந்து என்னன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பவுடரியே இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்வேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து இதில் அரிசி மாவு சேர்த்து அதை நல்லா ஃபைன் பொடியாக அதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அது தெரியும் அதோட ஃப்ளேவர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க உங்களுக்கு, வாவ் வாசனாச்சுமா சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பரபரப்பு இருக்குது பாருங்கள். அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த பண்ணிக்கோங்க. வாசனை சொல்கிறோம் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஆட்டை நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கட்டிக்காயம் வாங்கி நீங்கள் அந்த கடையிலேருந்து வாங்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்டை நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து கடையில் எப்போவுமே நீங்கள் வந்து பவுடர் கட்டிக்காயம் வந்து வாங்க மாட்டீங்க. அதனால் இப்போ நான் இந்த ஒரு ஆட்டை இன்னொரு ஆட்டை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இப்போ நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சுங்க. சலிக்க வேண்டாம், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இப்போ கடையில் வாங்குற மாதிரி இருக்காங்க பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன் ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இதே வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி வாசனையை பாருங்கன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு காமிச்சு வந்திருப்பேன். உண்மையிலே ரொம்ப 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 சூப்பராகவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வீட்டிலே செய்கிறது. அதுமாதிரி மல்லித்தூள், வத்தப்பொடி இது எல்லாமே நான் வீட்டில் செஞ்சு ஆல்ரெடி என்னோட வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க, நான் வீட்டில் எல்லாமே ஆரோக்கியமாக செய்யணும்னு நினச்சிங்க அப்படி செய்யுங்க. இல்லைனா கடையில் கொண்டு போய் திரிச்சு வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்து வேறு உங்களுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது சாம்பார் பவுடர், ரச பவுடர் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த பாட்டில் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் டப்பா வந்து அந்த கடைக்குள்ள இந்த முதல்ல நானும் இதே மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி நான் செய்யணும், ஏன் நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்சு நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து அரிசி மாவு சேர்க்காம தான் நான் வந்து இதை அரைச்சி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது கட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சேன், சரி மைதா மாவெல்லாம் இதில் போட்டிருக்காங்களே, ஏன் நம்ம அரிசி மாவு போட்டு பண்ணக்கூடாதுன்னு இது நானாக வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் அரைச்சி போடுறேன். அடிக்கடி நான் என்னோட வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன் பெரும்பாலும். ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து ஆரோக்கியமானது நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். அதனால் என்னோட அவ்வளோ பவுடர் நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50 கிராம் நம்மளோட இது டப்பா, அந்த டப்பாவில் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இது வந்து இதுவும் 50 கிராம் தான். இது 50 கிராமுக்கு அப்படியே எனக்கு வந்து 50 கிராம் வந்து நம்மளோட காயம் வந்து டப்பாவில் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். அதனால தான் நான் வந்து ஒரு பேக்கெட் வந்து ஒரு இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எனக்கு இது எனக்கு ஒரு 1 to 2 months வந்து கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு தட்லையும் கொட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் பவுட்ரியாக தான் வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எங்கே பாருங்கள், நல்லா தெரியுது உங்களுக்கு தெரியலங்க. சின்ன சின்ன காயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ தான் நம்ம அந்த ரியல் டேஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஆட்டை வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த காய் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்தோம். ஸோ